ஹalleluya. அவர் சமுத்திர பார்த்து பட்டுச்சா? அதனால தான் பைபிள் யெகோவா எழுதியிருக்கு. இங்க வரவங்களுக்கு தேவனோட தேவைகள் என்ன செய்யும்? பார்த்து கொள்ளப்படும். ஹalleluya. குழந்தை கொடுக்கப்படும். ஹalleluya. குழந்தை வளர்க்க திராணிகளுக்கு வந்த திராணி கொடுக்கப்படும். கடன் வச்சிருந்து வரவங்களுக்கு கடன் சந்திக்கப்படும். ஹalleluya. ஆனா விசுவாச மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். வெளிப்புற மனப்பான்மை இருக்கக்கூடாது. வாயால மட்டும் சொல்ல, உள்ளத்தால் அறிக்கை செய்வதா இருக்க வேண்டும். 2 மட்டும் அறிக்கை செஞ்சான். வேலைக்காரங்க அறிக்கை செஞ்சா, தன் சொந்த மகனுக்கு அறிக்கை செஞ்சான். இப்போ பொய் சொல்ல தெரிஞ்சு போச்சா? ஆடு இருந்துச்சா இல்லையா? அப்போ பொய்யல்ல, அது பொய்யல்ல. அப்போ சுத்த மனப்பான்மை அவர்கள் இருந்தது. தேவன் ஒரு தரிசனமான. ஹalleluya. இது எங்க கத்துக்கிட்டான் தெரியுமா? அதை வசனம் வாசிக்கலாம். அதாவது தேவன்கிட்ட இருந்து தான் நான் கொடுத்து தான் பார்ப்பேன், கொடுத்ததை பார்க்க மாட்டேன், கொடுத்தவரை பார்ப்பேன். எங்க கத்துக்கிட்டாருன்னா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15 வாசிங்க, 5 4 வாசிங்க.